ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரேங்க் மேத் எஸ்சிஓனா என்னன்னு சொல்லிட்டு கிளியராக வந்து பார்க்கலாம். வேர்ட்பிரஸில் வந்து மோஸ்ட் பாப்புலரான பிளகின்ஸில் ஒரு பிளகின் தான் இந்த ரேங்க் மேத் எஸ்சிஓ. எஸ்சிஓக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து யோஸ்ட் எஸ்சிஓ இல்லை ரேங்க் மேத் எஸ்சிஓ தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் மேத் எஸ்சிஓ தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வேர்ட்பிரஸில் டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளகின்ஸை ஹோவர் பண்ணிக்கோங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆட் நியூ பிளகின்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ரேங்க் மேத் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த ரேங்க் மேத் எஸ்சிஓன்னு சொல்லிட்டு வரும். எனக்கு இங்கே அப்டேட்டுன்னு கேட்குது. உங்களுக்கு அப்டேட்டுன்னு கேட்டால் அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா இன்ஸ்டால் சொல்லிட்டு கேட்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பிளகின்ஸை ஹோவர் பண்ணி இன்ஸ்டால் பிளகின்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வந்து ரேங்க் மேத் எஸ்சிஓன்னு இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு வந்து டீஆக்டிவேட்னு இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஆக்டிவேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம பிளகின் வந்து உடனே வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து போஸ்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம போஸ்ட்டுக்கு தேவையான கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம். ஸோ கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து போன வீடியோலேயே வந்து ChatGPT ப்ராம்ப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீ போன வீடியோ செக் பண்ணலன்னா ஐ பட்டனில் தரேன், செக் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ChatGPT ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த பிளாகுக்கு தேவையான கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராம்ப்டே நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து நம்ம டைட்டில் போடணும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி கீவேர்டு அண்ட் செகண்டரி கீவேர்டு வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ways to earn money as a web developer, இதான் என்னோட டைட்டில். என்னோட ப்ரைமரி கீ வந்து earn money as a web developer அண்ட் செகண்டரி கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர் பேசிவ் இன்கம்ஸ். ஸோ நான் இப்போ இந்த ப்ராம்ப்டை வச்சு ChatGPTயில் அப்படியே பேஸ்ட் பண்ணி நான் வந்து ஒரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட இன்புட்ஸ் எதுவும் இல்லை, அதனால் இது வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ ChatGPT டைரெக்டாக போயிடுறேன். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டென்ட் கொடுத்துரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கண்டென்ட் வந்து ChatGPT வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள், மொத்தமாக காப்பி பண்ணுங்கள். மோஸ்ட்டாக நான் இன்புட்ஸ் வச்சு தான் வந்து க்ரியேட் பண்ணுவேன். இப்போ நான் உங்கள் டெமோ பர்பஸ்னால நான் மொத்தமாக வந்து இன்புட்ஸ் எல்லாமே வந்து ChatGPT மொத்தமாக ரிலே பண்ணி டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் இன்புட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களோட இன்புட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பர்சனலைஸ்டு பிளாக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த காப்பி பண்ணியாச்சு. இது காப்பி பண்ண எடுத்துகிட்டு போயிட்டு நியூ போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் நியூ போஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நியூ போஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஷோ ஆகுது. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம கண்டென்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பிளாகில் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம இதான் மேலே ரைட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் மேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 20 out of 100 தான் இருக்குது. இது நம்ம ஒரு 80 out of 100 கொண்டு வந்தால் தான் நம்ம பிளாக் வந்து ஓரளவுக்கு நல்ல எஸ்சிஓ ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த டிஃபால்ட்டாக வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம பிளாக் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ் வந்து ஈஸியாக அந்தந்த செக்ஷனுக்கு வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை நான் எடுத்துகிட்டு நான் இந்த குட்டன்பர்க் எடிட்டரில் இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட் பை ரேங்க் மேத் அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு ரேங்க் மேத்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் இன்ட்ரடக்ஷன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுக்கு மேலே இருக்க மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இல்லை இந்த லைனை மூவ் பண்ணி நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுக்கு மேலே நான் போட்டுடுறேன். ஓகே, நம்ம என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை ரேங்க் மேத் இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டை இன்னும் ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பிளாக் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டை தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம். நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPTயில் வந்து இந்த ப்ராம்ப்டில் கொடுக்கும்போது வந்து கொடுத்துருக்கோம் நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டு. ஸோ இந்த ப்ரைமரி கீவேர்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டாக எடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ நான் ஃபோக்கஸ் கீவேர்டை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு 60 அவுட் ஆஃப் 100ன்னு வந்துடுச்சு. ஸோ ஃபோக்கஸ் கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் இன் யுவர் எஸ்சிஓ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ எஸ்சிஓ மெட்டா டிஸ்கிரிப்ஷன்னா என்ன? இந்த எடிட் ஸ்னிப்பட் போடணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எடிட் ஸ்னிப்பட்டில் இந்த பெர்மலிங்க்ஸ்னு இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த பெர்மலிங்க்ஸ்னால் என்னென்னா, நம்ம இந்த மேலே இந்த ஜஸ்ட் ரைட் கோட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நேம் வந்து வரணும். அந்த நேம் வரதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டை இன்க்ளூட் பண்ணி வர வச்சோன்னா யூசர்ஸ்க்கு வந்து அந்த பார்க்கும் போதே வந்து ஓகே இதோட மீனிங் இதோட லிங்க் வந்து இதுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். அதனால் வந்து இந்த பெர்மலிங்க்ஸில் நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டை ஆட் பண்ணுறது நல்லது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டை இங்கே போட்டாச்சு. இங்கே போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து உங்களுக்கு ஸ்கோர் ஆட் ஆகிறது தெரியும், 66 அவுட் ஆஃப் 100ன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டை இன்வால்வ் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ChatGPT போய்ட்டு அதே டிஸ்கிரிப்ஷனும் நான் ChatGPT வச்சு க்ரியேட் பண்ணுறேன். கிரியேட் எ ஆஃப் அ லைன் மெட்டா. ஓகே, இப்படி நான் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ChatGPTயே க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷனை அந்த ஃபோக்கஸ் கீவேர்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ 68 அவுட் ஆஃப் 100 வந்துடுச்சு. ஓகே, இப்போ ஃபோக்கஸ் கீவேர்ட் நாட் அப்பியர் இந்த பிகினிங் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் கீவேர்ட் வந்து ஏர்ன் மணி ஆஸ் ஏ வெப் டெவலப்பர் தான். ஸோ ஏர்னிங் மணியை தூக்கிட்டு ஏர்ன் மணின்னு போட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 73 அவுட் ஆஃப் 100ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து க்ரீனில் வந்ததை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் இருக்கிறதுலாம் கரெக்டாக பண்ணதுனால இப்போ எல்லாமே க்ரீனில் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் போகலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து அடிஷ்னல் செக்ஷன். ஃபோக்கஸ் கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் இன் H2 H3 H4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது இந்த ஃப்ரீலான்சிங் வெப் டெவலப்பர் இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, சப்ஹெட்டிங்ஸில் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டை எங்கேயும் வந்து ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ எதனா ஒரு ஹெட்டிங்கில் நம்ம அதை கொடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பில்ட் அண்ட் செல் வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் தூக்கிட்டு டு ஏர்ன் மணி ஆஸ் ஏ வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து என்னோடய சப்ஹெட்டிங்கில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபோக்கஸ் கீவேர்ட் ஃபவுண்ட் இன் சப்ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குதுன்னா ஆட் அன் இமேஜ் வித் த ஃபோக்கஸ் கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம இமேஜஸ் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ எதனா இமேஜ் ஆட் பண்ணி அந்த இமேஜோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா pixels.com. இதில் வந்து ஸ்டாக் இமேஜஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே போயிட்டு வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகே, ஃபில்டர் போயிட்டு ஓரியன்டேஷன் போயிட்டு ஹரிசானில் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் வந்து இமேஜஸ்லாம் வரும். உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம இமேஜ் எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த செகண்ட் ஹெட்டிங் கீழே வந்து வந்தால் போதும். ஸோ இப்போ அந்த ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இந்த இமேஜை செலக்ட் பண்ணி அப்லோட் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, நம்ம இமேஜ் வந்து இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அப்லோட் ஆன இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேப்ஷன் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்ஸ், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜில் வந்து ஆல்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ரேங்க் மேத்துக்கு வந்தால் நம்ம ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 79 அவுட் ஆஃப் 100 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த செக்ஷனுக்கெல்லாம் அடிஷ்னல் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மற்ற எல்லாமே வந்து நம்மளுக்கு க்ரீனில் தான் இருக்குது. இப்போ இந்த கீவேர்ட் டென்சிட்டி இஸ் 0.36 அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்னென்னா நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம லாங் கீவேர்டு யூஸ் பண்ணதுனால அவ்வளோ அதிகமாக வந்து நம்ம வெப்சைட்ஸில் வந்து கரெக்டான அதே லாங் ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ 0.36 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, ஓகே தான். யூசிஏ இது வந்து ப்ரீமியம் ஃபீச்சர், இது தேவையில்லை. ஸோ மற்ற எல்லாமே நம்ம டைட்டில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ மேக்ஸிமம் நம்ம வெப்சைட்டில் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு. 80 அபோவ் இருந்தாலே ஒரு நல்ல ஸ்கோர் தான். இப்போ நம்ம டென்சிட்டி வந்து
ஃபோர்ஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ணால் ரொம்ப வந்து ப்ரீச்சியாக இருக்கும். நம்ம வெப்சைட்டில் வந்து நம்ம ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து தனியாக வந்து தெரியும். ஸோ அது மாதிரி எனக்கு வேணாம். கண்டென்ட்டோட வந்து மர்ஜ் ஆகிருக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுடுறேன். இதை மட்டும் நான் வந்து க்ரீனாக மாற்ற போகிறது இல்லை. ஸோ இப்போயே நம்ம பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எஸ்யூஎஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம பிளாக் வந்து நல்ல ஸ்டேஜில் வந்து இருக்குது. கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணோம். ஓகே, நம்ம இந்த போஸ்ட் செக்ஷன் போயிட்டு என்னோடய கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த வந்து நான் ஃப்ரீலான்சிங் அந்த செக்ஷன், மணி இந்த செக்ஷன், இது ரெண்டுத்துலேயும் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு டேக்ஸ்லாம் அதில் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரீலான்சிங் போடுறேன். ஓகே, இப்போதைக்கு ஒரு டேக் போதும். நீங்கள் வந்து வேணும்னா நிறைய டேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஃபீச்சர் இமேஜ் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து சரி ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பர்சனோட இமேஜை வந்து ஃபீச்சர் இமேஜை நான் கொடுத்துக்கிறேன். ஆல் டெக்ஸ்டில் வந்து எ பாய் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஓகே, இந்த வியூ போஸ்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம போஸ்ட்டை வந்து வியூ பண்ணால் பர்ஃபெக்டான ஒரு ஆர்டிக்கல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணது வந்து வியூ ஆகும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஆர்டிக்கல் வந்து இதுதான். நம்ம மேலே ஆட் பண்ண அந்த இமேஜை வந்து இங்கேயே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வேணும்னா வேறு இமேஜ் வந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஃபாண்ட்டோட சைஸ்லாம் வேணுன்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 18 to 20 வச்சா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு டெமோ பர்பஸ்னால ஒரு 16 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது ஒன்று ஒன்றா போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகிடும். ஸோ அது 16 தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா ஒரு 18 கொடுத்துக்கலாம் சைஸு. இமேஜஸ் வந்து எவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ உங்கள் வெப்சைட்டுக்கு வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பிளாகோட. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.